அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் பெயர்ச்சியால் அடுத்த 18 நாட்கள் ஜனவரி 22ஆம் தேதி முதல் எதிர்பாராத திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானமாகிய 4 இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 நுழைந்து புத ஆதித்ய யோகத்தை சூரியனுடன் இணைந்து அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். படித்து முடித்து படிப்பை பூர்த்தி செய்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க. திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் இந்த தருணத்தில் இல்லம் தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் பண வரவு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல சுப நிகழ்வுக்கும் வித்திடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான நல்ல சூழலும் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் ராசியின் உச்ச அதிபதியான புதன் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்த்து சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாகவும் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் பல்வேறு வகையில உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான தனலாபத்தை பெற்று தருவதோடு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் மற்றவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் பெரிய அளவில் இருந்து வந்த தடை தாமதம் நிறைந்த விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் விரைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய சரிவையும் வீழ்ச்சியையும் சந்தித்து வந்த தொழில் உத்தியோக ரீதியான சங்கடம் நிறைந்த பல பணிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் அமைப்பால் உறுதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல எதிர்பாராத சுப நிகழ்வுகள் இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக அமையும். போட்டிகள் பெரிய அளவில் குறையுங்க. இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக உண்டு. பல காரிய தடைகளை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் விரைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் தொடர்ந்து 3 வார புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு